Hello students, welcome to our channel DK Centum Challenges. So இந்த வீடியோவில் நம்ம 12th மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் எக்ஸாம்பிள் 2.6 நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். Z1 Z2 அப்படின்ற ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்மகிட்ட கொடுத்துட்டு Z1 by Z2 என்னன்றது கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய இந்த Z1 by Z2 ரெக்டாங்குலர் ஃபார்மில், அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம Z1 by Z2 கண்டுபிடிக்கலாம். Z1 by Z2 ஈக்குவல் டு, ஸோ Z1 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 minus 2i, 3 minus 2i டிவைடட் பை Z2 நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 6 plus 4i. ஓகேவா? ஸோ நமக்கு தெரிஞ்சதுன்னா டினாமினேட்டரில் நமக்கு இமேஜினரி டேர்ம் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் நம்ம டினாமினேட்டருக்கு கான்ஜுகேட் எடுக்க போகிறோம். ஸோ கான்ஜுகேட் அப்படின்னா நம்ம ஐட்டமோட சைனை சேஞ்ச் பண்ணி எழுதணும். அதாவது ப்ளஸ் இருக்குது, நம்ம இங்கே மைனஸ் எழுதணும். 6 minus 4i டிவைடட் பை 6 minus 4i. ஓகேவா? ஜஸ்ட் இந்த ஐட்டமோட சைனை சேஞ்ச் பண்ணி நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த 3யை நம்ம 6ஓடையும் மைனஸ் 4iயோடையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போது நமக்கு 3 6 நமக்கு 18. ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் நமக்கு மைனஸ், 3 4 நமக்கு 12 இந்த ஐ. ஸோ இங்கே மைனஸ் ப்ளஸ் நமக்கு மைனஸ், 2 6 12 இந்த ஐ. ஸோ இங்கே மைனஸ் மைனஸ் நமக்கு ப்ளஸ், 2 4 8, ஐ இன்ட்டு ஐ நமக்கு ஐ ஸ்கொயர். ஓகேவா? டிவைடட் பை, ஸோ இப்போ இங்கே நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் நமக்கு டினாமினேட்டரில் எப்பயுமே ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதணும். ஸோ ஏ நமக்கு 6, அப்போ ஏ ஸ்கொயர் நமக்கு 36 மைனஸ் பி நமக்கு 4i, அப்போ பி ஸ்கொயர் நமக்கு 16 ஐ ஸ்கொயர். ஓகேவா? ஐ ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு -1. இப்போது 16 இன்ட்டு -1 நமக்கு -16 இன்ட்டு -1. ஓகேவா? -16 இன்ட்டு -1 நமக்கு +16. ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போது இந்த ஐ ஸ்கொயரோட வேல்யூவும் நமக்கு -1, அப்போது 8 இன்ட்டு -1 நமக்கு -8. இப்போது 18 minus 8 நமக்கு 10. ஓகேவா? ஸோ இப்போது இந்த -12i நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா -24i. ஓகேவா? டிவைடட் பை 36 + 16 நமக்கு 52. ஓகேவா? ஈக்குவல் டு, ஸோ இப்போ இந்த 52 ரெண்டுக்குமே காமன், நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். 10/52 மைனஸ் 24i/52. ஸோ இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 5 2s are 10, இங்கே 2 2s are 4, 6 2s are ரிமைண்டர் 1, நமக்கு 6 2s are 12. ஓகேவா? ஸோ இதை நம்ம 4ஆல் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 6 4s are 24, ஸோ இங்கே 1 4s are 1, ரிமைண்டர் 1, 3 4s are 12. ஓகேவா? இப்போது 5/26 மைனஸ் 6i/13. ஸோ இதுதான் நமக்கு கேட்ட Z1 by Z2. ஸோ அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதாவது இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸுன்றது நமக்கு 5/26, ஒய்ன்றது நமக்கு -6/13. ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.